எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. எஸ் சார். நாளைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் கூட இருக்கிறது. திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகிய பின்னாடி நடக்கக்கூடிய முதல் கூட்டம். திருமதி கனிமொழி அவர்கள் வந்து இருக்கையை மாற்றணும், எங்களுக்கு அவங்க பக்கத்தில் நாங்கள் உட்கார விருப்பம் இல்லைன்னு சபாநாயகர் அப்போவே லெட்டர், கூட்டணி முடிஞ்ச உடனே லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதை அக்செப்டன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து முதன்முறையாக இருக்கை மாறி உட்கார இருக்கிறது திமுக எம்பிக்கள். எப்படி இருக்கும்னா ஷாக்கு கொடுக்க இருக்கிறது திமுக அப்படின்ற தலைப்பு உண்மைதான். என்ன அப்படின்னா, அவங்க வந்து இனிமே அவர்கள் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். ராகுல் காந்தி வில் ஃபேஸ் தி டிஎம்கேஸ் ஹீட். அவர் முதல் முறையா திமுகவுடைய ஹீட்டை ஃபேஸ் பண்ணிருக்காரு. 2013 கூடாய் நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னப்போ இருந்த கேம் வேற. அன்று தலைமையில் திரு கருணாநிதி, அன்று தலைமையில் சோனியா காந்தி. திரு கருணாநிதி அவர்களுக்கு சோனியா காந்தி அவர்கள் மீதான அந்த அரசியல் உறவு அப்படின்றது சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்த ஒரு டைம். இங்க என்ன அப்படின்னா, உதடு அளவுல பிரதர்னு சொல்லியிருக்கார் திரு ராகுல் காந்தி அப்படின்றது அம்பலமாகி இருக்கு. ஸ்வீட் பாக்ஸ் டிவைடர் தாண்டி கோயம்புத்தூர்ல போய் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உதடு அளவு அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு பொதுக்கூட்டம் கூட திரு ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து பங்கேற்கல. அது என்ன உடனடியா கோபம் தெரியுமா? உங்களுக்கு விஜய்ன்ற ஆப்ஷன் வந்தோடனே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் துரோகம் செய்தார்னு தெரியுமா? அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள வந்து மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே நீங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பக்கத்திலே ஸ்டேஜ் ஷேர் பண்ணீங்களா? பிரதர் அப்படின்றதெல்லாம் வந்து பல்ல கடிச்சிட்டு பிரதர் அப்படின்னு சிரிச்சா பல்ல கடிக்க முடியும் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டு ஒரிஜினலாவும் சிரிக்கலாம். சிரிச்சு நீங்க செக் பண்ணி பாருங்களேன் வேணாலும். சும்மா சிரிச்சுட்டு இருக்கும்போது பல்ல கடிச்சுக்கிட்டே சிரிக்க முடியும். அதாவது உள்ள பல்ல கடிக்கலாம், ஆனா வெளியில சிரிக்கிற மாதிரி தெரியும். அவ்வளவுதான். அது போல சிரிச்சாரா திரு ராகுல் காந்தி அப்படின்றது திமுக காரர்கள் யோசிக்க வேண்டியது. யோசிக்கிறாங்களா அப்படின்றத அவர்களே பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஒரு போஸ்டர் கூட இப்ப பார்த்தேன். பாஜகவுடன் கூட்டணி வச்சாதான் என்ன அப்படின்னு ஒரு திமுகவுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் போட்டிருக்காரு. இது போட்டு எடுக்கிறதுக்குள்ள டெலிட் பண்ணிடுவாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து போட்டிருக்காரு, பாஜகவுடன் கூட்டணி வச்சாதான் என்ன, கொள்கைனா என்னன்னே இதே இருக்காத, மாநில உரிமைகள்னா என்னன்னே தெரியாத இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம கொள்கையை எதுக்கு புடிச்சுக்கிட்டு சுத்தணும்? அவரோட ஸ்டேட்மெண்ட். கொள்கைனா கொள்கை, இந்த இதனா என்னன்னே தெரியாத, இது உங்களுக்கு உரிமைகள், மாநில உரிமைகள்னா என்னன்னே புரியாத. அதாவது டிஎம்கே மாநில உரிமைக்காக போராடணும், ஆனா எங்களையே தோக்கடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு தான் இதை பிடிக்கல, அப்ப எதுக்கு நான் மாநில உரிமைக்காக பேசணும்? நானும் டிவிகே காங்கிரஸ் மாதிரி வெறும் அரசியல் பண்றேன், பிஜேபி கூட கூட்டணி எனக்கு என்ன? டிவிகேக்கும் காங்கிரஸ்க்கு எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி தானே காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஓட்டு வாங்கிட்டு 5 எம்எல்ஏ வாங்கிட்டு இந்த பக்கம் போய் சேர்ந்தாங்களா? அப்புறம் எனக்கு என்ன அப்படின்ற டோன்ல அவர் பேசிக்கார் அப்படின்றத பாக்குறோம். இந்த ட்வீட் போட்டுக்காரு. இது வந்து ஒரு ட்வீட், ஒரு ஐடிவிங்களுக்காரு ஒரு சும்மா போடுறாரு, அவர் மட்டும் தான் போட்டாரு. இட்ஸ் சிங்கிள் பர்சன், அவர் மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா சிங்கிள் அவுட் பண்ணி பண்றது இல்ல. திமுக காரர்கள் பல, நீங்க சும்மா டெல்டா சைட்ல நாகப்பட்டினம் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் அந்த திமுக காரங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க திமுக பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு கட்சி மாதிரி வந்த திமுகர்கள், இந்த கொங்கு சைட்ல இருக்கக்கூடிய திமுக காரர்கள் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பெர்சன்டேஜ், அதிக அளவுல பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான லோக்கல் லீடர் மாறினதுனால திமுக மாறவங்களா இருப்பாங்க, இல்ல லோக்கலா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல இணைஞ்சவங்களா இருப்பாங்க. பட் டெல்டா சைட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப வருஷமா தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லக்கூடிய அந்த தாத்தா காலத்து திமுக இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் திடீர்னு மாறினதும், அங்க போய் அது அமைச்சராகவே ஆனதும், காங்கிரஸ் மீதும் நேரடி கோவத்தில் இருக்காங்க. மயிலாடுதுறை சைடா நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து சீமான் கூட கூட்டணி சேர்ந்தா என்ன தப்பு, அதிமுக கூட சேர்ந்தா என்ன தப்பு, பிஜேபி கூட கூட்டணி சேரணுங்க, சேர்ந்து அடிக்கணுங்க, 4 பேர் சேரணுங்க, அதிமுக, திமுக, பிஜேபி, நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி டோன்ல பேசுறாங்கன்றது இருக்கக்கூடிய இயல்பான கருத்துக்கள். இப்படி இதெல்லாம் வரும்போது அதை வந்து தலைமைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் ஆனாலும் ஒரு ஷாக் ஆவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு, நெக்ஸ்ட் டேர்ம்லயோ பிஜேபி கூட கூட்டணி ஆனாலும் ஷாக் ஆவதற்கு இல்லை அப்படின்னு பலர்லாம் எழுதுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு கூட்டணியா போகுமா, இல்லை பேக்ரவுண்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா மட்டும் போய் நிற்குமா? செக்யூலர் ஓட்ஸை நீங்களும் ஸ்பிளிட் பண்ணுங்க, டிவிகே காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஒரு கூட்டணி அமைச்சு நீங்களும் செக்யூலர், எங்களுக்கு எதிரான அரசியலே பண்ணிட்டு செக்யூலர் ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுங்க, சட்டமன்றத்தில் நீங்க ஜெயிச்சுக்கோங்க, லோக்சபாவில் நாங்க ஜெயிச்சுக்கிறோம், டிவிகே காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து டிஃபரன்ஸ் ஸ்ட்ராட்டஜில இது பண்ணுவோம்னு பிஜேபியும் டிஎம்கேவும் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். சண்டை தான் போட போறோம், ஆனா நீங்க செக்யூலர், நீங்க இன்னும் நல்லா திட்டுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா நீங்களும் வந்துக்கும் நானும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், டைரக்டா கூட்டணிக்கு வரலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையாக பார்லிமெண்ட்ல இதற்கான சமிக்கை தெரிய இருக்கிறது. ராகுல் காந்தி இஸ் கோயிங் டு ஃபேஸ் தி ஹீட். அவர் வந்து எப்படி தேர்தலுக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் திலக் ராஜ்யசபா எம்பி ஆவாரு திமுக எம்எல்ஏ ஆதரவுடன், தேர்தலுக்கு பின்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி ஆவாரு டிவிகே எம்எல்ஏஸோட சப்போர்ட்டோட. இந்த இடத்துல மோஸ்ட் பொலிட்டிக்கல் கிளவர் அப்படின்னு திரு ராகுல் காந்தி ரொம்ப
ஒரு 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 மோசமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் வந்து இந்த இடத்துல அவர் வந்து பேலன்ஸ் பண்ற இடத்துல இல்ல. மோஸ்ட் ட்ரஸ்டட் அலை ஆஃப் காங்கிரஸே திமுக தான். உங்களுக்கு ஆர்ஜேடிக்கு அப்புறம் இந்தியால ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் அலை அப்படின்னா அது திமுக தான். அதுக்கப்புறம் தான் சமாஜ்வாதி. மித்தவங்களாம் நீங்க நம்பவே முடியாது. சரத்பவார் நம்ப முடியாது, மம்தா பானர்ஜி நம்ப முடியாது, உங்களுக்கு கெஜ்ரிவால் விட்டுட்டே போயிட்டாரு, திட்டவே செஞ்சுட்டாரு அப்படின்னு பாக்குறோம். இது மாதிரி நாடு முழுக்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஜேடிஎஸ் கூட்டணியே மாறிடுச்சு. பிஜேடி புதுசா வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு நாளைக்கே பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் ஆனா பிஜேடி திருப்பி நவீன் பட்நாயக் அந்த பக்கம் வந்துருவார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க நம்பவே போறது இல்ல. தெலுங்கு தேசம் இங்க வந்து எல்லாமே அனுபவிக்கிறாங்க. நாங்க காலம் முழுக்க இருப்போம். அது என்ன 5 வருஷமா கூட்டணி முடிவு பண்றீங்க? எங்களுக்கும் பிஜேபிக்குமான உறவு இனி காலாகாலத்துக்கும் இருக்கும் அப்படின்னு திரு சந்திரபாபு நாயுடு பேசுகிறார். இது போலாம் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து ஒரு லாயலான ஒரு அலையை இழந்திருக்கிறது. மேகதாது இஷ்யூவை இந்த பார்லிமெண்ட் செஷன்ல திமுக எழுப்பும். டீலிமிட்டேஷன் பத்தி, ராம் மந்திர் பத்தி அப்படின்னு புதுசா ஏதாவது இவங்க காங்கிரஸ் எடுக்கும் போது அதற்கு அப்படியே பக்கத்துல திமுக வந்து காங்கிரஸை பின் பண்ணி பிளேம் பண்ணி இந்த விஷயத்தை எழுப்புவாங்க. ஜஸ்ட் லைக் 2018 நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்தப்போ அதிமுகவின் 37 எம்பிக்களும் உங்களுக்கு வந்து எப்படி பிஜேபியை ஆதரிச்சா ப்ராப்ளம், எதிர்த்தா கோச்சுப்பாங்க அவங்க. நம்ம என்ன பண்ணுவோம், காவேரி இஷ்யூ காரணம் காமிச்சிட்டு வெளிநடப்பு செஞ்சிருவோம். எப்படி 2018 நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்போ அப்ஸ்டெயின் பண்ணி இது பண்ணி போனாங்களோ அது போல இவங்க ஒரு டிஃபரெண்டான ஸ்டாண்ட். பிஜேபி ஆதரிக்க மாட்டேன், ஆனா பிஜேபிக்கு உபத்திரம் வரதா இருந்தா காங்கிரஸை திட்டி நான் அதாவது ப்ராப்ளத்தை குட்டை கழுப்புவன்ற இடத்துல திமுக நகர இருக்கிறது. த கேம் இஸ் ஆன், த ஹீட் இஸ் ரியல். எஸ் சார். நேற்று பார்க்குறோம் அயோத்தி இந்த ராமர் கோவில் அறக்கட்டளையில் நடந்த முறைகேடு. அந்த அறக்கட்டையில் நிர்வாகிகள்லாம் ஆர்எஸ்எஸ், விஹெச்பி மற்றும் அதன் துணை அமைப்புகளை சேர்ந்தவர்கள். அவங்க பண்ணது வந்து பக்தர்களுக்கு இழைத்த துரோகம் சொல்லிட்டு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் மோடிக்கே டைரக்டாக கடிதம் எழுதியிருக்காங்க. 2 எதிர்கட்சி தலைவர்களும் ராஜ்யசபா அண்ட் லோக்சபால இருக்கக்கூடிய 2 தலைவர்களும் எழுதியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். ராம் மந்திர் விஷயம் வந்து இட்ஸ் அ சென்டிமெண்ட். இது உண்மையாலுமே வந்து அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கவே முடியாதுன்றது தான் எதார்த்தம். ஏன் அப்படின்னா இது வந்து 30 ஆண்டுகளாக நடந்த சட்ட போராட்டம், அதற்கு முன்னாடி ஒரு 20-30 ஆண்டுகளாக நடந்த பொலிட்டிக்கல் போராட்டம், 500 ஆண்டுகளாக நடந்த கலாச்சார யுத்தம். இது வந்து கலாச்சார ரீதியாக 500 ஆண்டுகளாக சீக்கிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், சீக்கிய மன்னர்களும் சீக்கிய குறுநில மன்னர்களும் ராமருக்காக போராடி இருக்கார்கள். ஏன்னா இஷ்வாகு குலத்துல இருந்து வந்தவங்க தான் ராமரோடது இஷ்வாகு குலம். அந்த இஷ்வாகு குலத்துல இருந்து வந்தவங்க தான் லவகுச்சா வழி வந்தவர்கள் தான் சீக்கிய மதம் அப்படின்னு சீக்கிய மதத்திலேயே ஒரு செட் நம்பிக்கை இருக்கு. இன்னொரு செட் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த காலிஸ்தானி சிந்தனை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது ஹிந்து மதத்தின் ஒரு முக்கியமான கிளை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க இங்கே ரிட்டைன் ஆறாங்க, இல்லாதவங்க நாங்க வி ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்ட்டு காலிஸ்தானி சைடு நகர்றாங்கன்றத பார்க்கிறோம். இதுல வந்து அப்பேற்பட்ட ஒரு பெரிய மிர்பாக்கியோட கொடூரத்துக்கு எதிராக பல ஆண்டுகளாக நடந்த யுத்தம், தமிழர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து நடந்ததுதான் நாடு முழுக்க இருந்து கரசேவையால உண்டாக்கப்பட்டது. லட்சக்கணக்கான ராம பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு நாட்டினுடைய மெயின் ஆதாரமாக வந்திருக்கிறது. கம்பரும் வருகிறார், வால்மீகியும் வருகிறார், தெற்கும் வருகிறது, வடக்கும் வருகிறது. நாட்டுக்கான ஒரு முக்கிய மையப்புள்ளியாக ராமர் இருக்கிறார். அப்பேற்பட்ட விஷயத்துல ஆயிரக்கணக்கான கரசேவர்கள், அதுல 99%, 95% கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கம்மியா சொல்லலாம் 90% வந்து சங் பரிவார் RSS சேர்ந்தவங்க. உங்களுக்கு நார்மலா நடக்கக்கூடிய உங்களுக்கு ஹிந்துத்துவத்தை பேசக்கூடிய இவங்க எல்லாரும் தான் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்கன்றத பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி அதுல என்ன செஞ்சது, திரு நரசிம்மராவ் அவருடைய அவங்க வந்து எதுவும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்றதும், நாட் டேக்கிங் அ டிசிஷன் செல்ஃப் அ டிசிஷன் அப்படின்னு திரு பி. சிதம்பரம் சொல்லிக்காருன்றதை பார்க்கிறோம். அந்த இடத்துல நரசிம்மராவ் எந்த டிசிஷனும் எடுக்கல அப்படின்றத பார்க்கிறோம். முன்னாடி ராம் மந்திருக்கு ஆதரவாக திரு ராஜீவ் காந்தி இருந்திருக்காருன்றதை பார்க்கிறோம். ஆனால் ராகுல் காந்தி இந்த இடத்துல பேசுவது அப்படின்றது வித்தியாசமாக இருக்கிறது, ஷாக்கிங்கா இருக்கிறது. ஷாக்கிங் இல்ல, எப்படி நீங்க பேசுறீங்க, ஆன் வாட் மாரல் கிரவுண்ட் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட், அவர் வந்து எதிர்கட்சி தலைவர், நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், அந்த இடத்துல இருந்து பேசுறார். ஆனா இது வந்து ஒரு முறைகேடா அப்படின்னா இது திருட்டு. முதல் விஷயம், இது திருட்டு. அந்த திருட்டில் ஈடுபட்டவர்கள் காணிக்கையின் பணத்தை வந்து திருடி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் சம்திங் லட்சம் சொல்றாங்க, கரெக்டா நம்பர் இல்ல, அது திருடி இருக்காங்க. பேங்க்ல அதற்கான டீடைல்ஸ் எல்லாம் சிலர்லாம் உள்ள டெபாசிட் பண்ணதான் பிடிச்சிருக்காங்க, அதை பண்ணிருக்காங்க. பேங்க் வந்து கை விரிச்சிச்சு, எங்களுக்கு தெரியல பாஸ் என்ன நடக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுல ட்ரஸ்டோட தலைவர் சம்பத் ராய் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மாரல் கிரவுண்ட்ஸ்ல தார்மீக அடிப்படையில் ராஜினாமா பண்ணியிருக்காரு. எதற்கு, திருடினாரா? இல்ல, அவர் வந்து இந்த இடத்துல நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இருக்காரு.
அவர் ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்காரு. அண்ணனுடைய பசங்க தான் அவரை பார்த்துக்கிறாங்க அப்படின்றது யூபியில் அங்கே போய் லோக்கல் எடுத்தவங்களுக்கு தெரியும். பெயிண்ட் அடிக்காத பழைய வீடு, அந்த இடத்துல போய் அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ அப்பேற்பட்ட இதுல இருந்து இருக்கிற லோக்கல் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவங்க அங்க வந்து இது பண்றவங்க மற்ற பணியில் இருக்கவங்கள கூட கூப்பிட்டு காசெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இப்போ லேட்டஸ்டா வந்த உத்தரவின் மூலம் அப்படி நடந்திருக்குன்றது தெரிகிறது. என்ன சர்க்குலர் வந்திருக்கு ராம் தீர்த்த கஷேத்ரால இருந்து கணக்குன்றதுக்குன்னு இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இதை போட போறோம். ஃபுல் மானிட்டரிங் இது நடக்க போகுது. தனியா சிஇஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆகஸ்டுக்குள்ள சிஇஓ நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு அங்க டோட்டலா வந்து ஃபார்மலைஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதோடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்துடைய முன்னாள் செயலர் நிருபேந்திர மிஸ்ரா அவர் வந்து இதுல வந்து டோட்டலா இருக்கு, இதுக்கு கார்பரேட் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காருன்றத பார்க்கிறோம். ட்ரஸ்டி பிரசிடென்ட் இல்ல ட்ரஸ்டி நினைக்கிறேன், அவர் உட்பட எல்லாரும் ஆலோசனை சொல்லியிருக்காரு. ஸோ இது டோட்டலி வந்து சரி பண்ணுன்றதை பார்க்கணும். இது நடந்த உடனே பத்ரிநாத் உட்பட பல கோவில்கள்ல இதே போல காணிக்கை திருட்டு, இது காணிக்கை திருட்டுன்னு தான் பார்க்கணும். முறைகேடு அப்படின்னா ட்ரஸ்டோட தலைவர்களே எடுத்தாதான், ட்ரஸ்ட்ல முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவர்களே எடுத்தாதான். அப்படி இதுல சம்பத் ராய் உள்ளிட்ட சிலருக்குலாம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது முறைகேடுன்னு தான் சொல்லணும். டைரக்டா ஆர்எஸ்எஸ் லிங்க் பண்ணுவாங்க அப்படின்னா லிங்க் பண்ணுவாங்க, பண்ணணுமான்னா கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு கிளை பெரிய இது, எத்தனை பேர் வேணா இதா இருக்கலாம். அதுல சம்பத் ராய்ன்ற ஒருத்தர் தனிநபர் செய்த இதற்காக ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தை சொல்ல முடியுமானா முடியாது. ஸோ அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். இந்த இதுல வந்து திருட்டு அப்படின்னா திருட்டு தான், இது நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கவே கூடாது. கேர்லெஸ்ஸா இருந்த சம்பத் ராய் அவர்களுக்கு அந்த பதவி இனிமே கூடாது. அவர் வந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. அவருடைய வயசுக்கு அவரால் முடியாது, ஒத்துக்கணும். புதுசா போடணும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், விஜிலண்ட் ரூல்ஸ், உங்களுக்கு டஃப்பான இதாக இருக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, இதுல ஓகே ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ் உடைய பாஸ்ட். ராமர் என்பவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என கூறியது காங்கிரஸ் கட்சி. இதை சாதாரண ஒரு மேடையில் 4ஆம் தர கட்ட பேச்சாளர் பேசினது கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஆண்ட யூபிஏ அரசாங்கத்துல சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்த அபிடவிட் இது. ராமசேது விஷயத்துல என்னப்பா உங்க கருத்து என்ன, இடிக்கலாமா, பண்ணலாமா, இந்த திட்டத்தை அமல்படுத்தலாமான்னா அதெல்லாம் பண்ணலாம், நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்ற வர இடத்துல ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என சொன்னது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது இட்ஸ் அ மித்தலாஜிக்கல், அது உங்களுக்கு வந்து ஜென்ரலா ஒரு ஹாரி பாட்டர்ல வர இது மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த நாட்டுல கோடான கோடி மக்களுடைய நம்பிக்கை. ராமேஸ்வரம்னு ஒரு கோவில் இருக்கு, இங்க ஜோதிமணி அக்கா வந்து போட்டுருந்தாங்க பாக்கணும். நோ ஒன் நோஸ் ராம் இன் தமிழ்நாடு, ராம்னா யாருன்னே தெரியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் 17ஆம் தேதி ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு படத்துல வந்து பூ சாத்துனாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அவர் பேரே ராம் தான். காந்தி அவர்கள் வாயிலிருந்து உதிர்த்த அதிகமான வார்த்தை ராம். அது உங்க முன்னாள் கூட்டணி கட்சியான திரு கமல்ஹாசன் கிட்ட கேட்டு பாருங்க, படமே எடுத்திருக்காரு. ராம்னா என்னன்னா ராஜீவ்காந்தி கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல இப்ப ராமர் கோவிலுக்காக பேசுறாருல, ராகுல் காந்தி கிட்ட பேசுவாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை ராமர் கோவில் இருக்கு அப்படின்றது ஜோதிமணி அக்காக்கு தெரியாது, கரூர்லயே இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அவங்களே தாந்தோணி மலை உட்பட அங்க நிறைய எத்தனை கோவில்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். அதுல எத்தனை ராம் கனட்டோட இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அத்தனையும் இருக்கிறது. ஆனா ராம்னா என்னன்னே தெரியாத காங்கிரஸ் ராம்னு சொன்னா அவங்களுக்கு ஓட்டு போயிடும். ஏன் அப்படின்னா அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டு ஒண்ணு, அவர்களுக்கு ராம்னா பிடிக்காது அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு பண்றாங்க. ஆனா ராமர் கோவில் விஷயத்துல லிட்டிஜென்டாக இருந்த மனுதாரராக இருந்த ஒரு முக்கியமான ஒரு சிறுபான்மையினர் அவருக்கு முக்கிய மரியாதை கொடுக்கிறது ராமர் கோவில். நீங்க எதிர்த்திருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்க வாங்க, உங்களுக்கு முதல் மரியாதை இருக்கும்னு ஒவ்வொரு வருஷமும் ஹானர் பண்றாங்க. அங்க வந்து அவ்வளவு இஸ்லாமியர்களும் சுத்தி இருக்கிறவங்களும் ஆதரிக்கிறாங்கன்ற பாக்குறோம். ஸோ இந்த இதுல ராமர் கோவில்னா இவங்கெல்லாம் இது பண்ணுன்றது முன்னாடி எதிர்ப்பு இருந்தவங்க இன்னைக்கு பிஜேபி இதை வச்சு கார்னர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல நிறைய விசாரிச்சிருக்காங்க. இதுல மோடி அவர்கள் தீவிரமான ஒரு கடுமையான கோபத்தில் இருந்திருக்கிறார் அப்படின்றது லோக்கல்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ், வரக்கூடிய டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல்கள். அவர் வந்து டோட்டலா மாத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டிருப்பதாக தகவல். ஸோ நிறைய சேஞ்சஸ் வர இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஆர்எஸ்எஸும் இது மொத்தையும் மாத்த இருக்கிறது. தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான். ஆனா உங்களுடைய பாஸ்ட்டை நீங்க யோசிச்சுட்டு உங்க நிலைப்பாடுகளை பார்த்துட்டு பேசுங்க. இரட்டை நிலைப்பாடுகள் அம்பலமாகும் இல்லைன்னா. எஸ் சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணது மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.